ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோட்டீஸ் போர்டில் ரொம்ப முக்கியமான ஆடியோ எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடச்சிருக்கு. நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? நமக்கு ப்ரமோஷன் டீமில் 1,00,000 பேர் வந்ததுமே நமக்கு அந்த க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேல்ஸ் டீமில் நமக்கு 2.5 லட்சம் மக்கள் தேவைப்படுது. ஆனால் நமக்கு 34,000 பேர் தான் இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் தெரியாமல் 3rd ஆப்ஷனை சூஸ் பண்ணி ரீஃபண்ட் கேட்டிருந்தேன். அதில் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு என்னுடைய ஐடி அப்படிங்கிறவங்களுக்கும், நான் ப்ரமோஷன் டீமில் இருந்து சேல்ஸ் டீமுக்கு மாற விரும்புகிறேன், அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு மறுபடியும் எஸ்பிஓ நமக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும். இன்றைக்கி நைட்லேருந்தே நாளைக்கு காலையிலுக்குள்ளே நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. 50,000 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் டீமு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 1.5 லட்சம் பேரில் 1 லட்சம் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இன்னும் 50,000 பேர், அது யார் ஆக்டிவாக அந்த நேரத்தில் நோட்டீஸ் போர்டு பார்த்து அதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த 50,000 மெம்பர்ஸ் ப்ரொமோஷன் டீமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தெரியாமல் ரீஃபண்ட் கேட்டிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கும் சரி, ப்ரொமோஷன் டீமில் சூஸ் பண்ண 2 பேருக்குமே எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது எஸ்பிஓவில் 4 லட்சம் மக்கள் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஹாப்பியான நியூ ஜாயினிங் வரப்போகுது. 2.5 லட்சம் மக்கள் சேல்ஸ் டீம்லேயும் 1.5 லட்சம் மக்கள் ப்ரமோஷன் டீம்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ சில மெம்பர்ஸ் ரீஃபண்ட் கேட் வாங்கி போயிட்டாலும் ஜாயினிங்கில் வர்றவங்க 1லேருந்து 2 லட்சம் மக்களுக்கு ஜாயினிங் ஆப்ஷன், ஃப்ரீ ஜாயினிங் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க நம்ம எஸ்பிஓவில். அவங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் உள்ளே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக ஒர்க் பண்ணுவாங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு 100 அல்லது 200 அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க எடுத்ததுக்கப்புறம் விருப்பப்பட்டால் சேல்ஸ் டீமில் 22,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணி அவங்க சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஜாயினிங்கில் உள்ளே இது அவங்களுடைய விருப்பம்தான். அப்படி அவங்க விருப்பப்படலை அப்படின்னா அவங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஆனால் ஃப்ரீ ஜாயினிங்கில் வர்றவங்க ப்ரொமோஷன் டீமில் கண்டிப்பாக வர முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் ஃப்ரீ ஜாயினிங்கை பற்றி பல டீட்டெயில்ஸ் சார் நமக்கு அடுத்தடுத்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ட்ரையல் பீரியடில் அவங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரீ ஜாயினிங்கில் வர்றவங்க. அடுத்தது இந்த கூப்பன் கோடு நமக்கு இது ஏற்கனவே கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு கூப்பன் கோடு மாதம் 7,000 ரூபாய், 3 மாதம் 21,000 ரூபாய். நமக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு அப்புறமும் நமக்கு கூப்பன் கோடு வரும். அதாவது ஃபஸ்ட்டு மாதம் 7,000 ரூபாய் கட்டினா 3 மாதம் கழிச்சு 8,000 ரூபாய் கூப்பன் கோடு கிடைக்கும். அதை நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் நமக்காக எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் 15,000 ரூபாய்க்கு நீங்கள் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 18,000 ரூபாய் கூட கூப்பன் கோடு கிடைக்கும். அது நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன் டைம் நீங்கள் விருப்பம் இருந்தால் இந்த மெத்தடையும் நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு எஸ்பிஓ மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டீம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். அடுத்தது ரீஃபண்ட் சூஸ் பண்ணவங்க எல்லாருமே சார் சொன்ன டைமில் அந்த ஆப்ஷன் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் ப்ரொமோஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அது 24 மணி நேரத்தில் நமக்கு எப்போ வேண்டாலும் வரலாம். குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் நமக்கு அது இருக்கும். 1 மணி நேரத்தில் 50,000 ரீச் ஆகிட்டாலே அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ரீஃபண்ட் கேட்டவங்க, அதாவது ரீஃபண்டு ஏற்கனவே மெயில் அனுப்பிச்சு ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது ரிஜெக்ட் ஆப்ஷன் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு 3 அல்லது 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் வரையும் தான் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் மறுநாள் நமக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். 24 ஹவர்ஸ் தான் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துக்கோங்க உங்கள் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை. சப்போஸ் நீங்கள் 2 டேஸ் 3 டேஸ் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டு 0 ஆயிரும்.
கண்டிப்பாக அதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த 2 கேட்டகரி சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் எடிட் பண்ணுற ஆப்ஷன், ப்ரொமோஷன் டீமும் ரீஃபண்ட் டீமையும் சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். அவங்க கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்போங்கிறது சார் சொல்லுவாங்க. அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. 1 மணி நேரத்தில் ரீச் ஆனாலும் க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் சூஸ் பண்ணாமல் இருக்கிற 90,000 பேரும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக சேல்ஸ் டீம் என்னால் கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ண முடியும்னா சேல்ஸ் டீம், இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் டீமை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஐடி கண்டிப்பாக பிளாக் ஆகிரும். அதனால் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்து சப்மிட் கொடுத்துருங்க. நாளைக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும், அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டை பார்க்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டீஸ் போர்டு தான். உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.